நல்லா சாப்பிடுங்க. நன்றி தாத்தா, வாசமே அருமை. ரொம்ப சூப்பர்டா. தாத்தா கடை பிரியாணினாலே அந்த பகுதியில் ரொம்ப பிரபலம். தாத்தா கடை பிரியாணியோட சுவையும் மனமும் அருமையாக இருக்கும். அதனால் அவரோட பிரியாணி கடையில் கூட்டத்துக்கு குறைவே இருந்ததில்லை. பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டு அவர் கடைக்கு ஒரு சின்ன பையன் வந்தான். தாத்தா, ஒரு பிளேட் பிரியாணி வேணும், என்ன விலைன்னு கேட்டான். தாத்தா, 100 ரூபா கண்ணு, இந்த சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வந்து காசு கொடுத்தா போதும், இந்தா என்று பிரியாணியை அந்த பையனிடம் தந்தார். அந்த பையனும் பிரியாணியை ரசித்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சவன், கை கழுவிட்டு வரேன் தாத்தா என்று சொல்லி சென்றவன் அப்படியே நழுவி வீட்டுக்கு போயிட்டான். தாத்தா கடையில் கூட்டமாக இருந்த நேரங்கிறதுனாலையும் அவரை யாரும் ஏமாத்தினதில்லை அப்படிங்கிறதுனாலையும் சின்ன பையன் பணம் கொடுக்காமல் போயிட்டாங்கிறது அவருக்கு நினைவிலே இல்லை. அடுத்த நாளும் அந்த சின்ன பையன் தாத்தா கடையில் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அதே மாதிரி காசு கொடுக்காமல் போயிட்டான். இது போல் அவன் பல நாள் தாத்தாவை ஏமாற்றி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான். தாத்தாவுக்கு இவன் ஏமாத்துறது ஒரு நாள் தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனால் சின்ன பையன் தானே, போனால் போகட்டும்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு யோசனை, சரி நம்ம கடையில் போனால் போகட்டும்னு விட்டுடுறோம், இதே பழக்கத்தில் வேறு எங்கேயாவது போய் இதே தப்பை பண்ணி மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, அவனுக்கு ஒரு சரியான பாடம் சொல்லி கொடுத்துருவோம் என்று நினைக்கிறார். அடுத்த நாள் அவனுக்காக கடிக்கிற எலி பொம்மை அதை உள்ளே வச்சு பிரியாணியை பேக் பண்ணி அவனுக்கு கொடுக்குறாரு. வழக்கம் போல் ஆசையாக சாப்பிட கையை வச்சதும் எலி அவன் விரலை கடிச்சிடுச்சு. தாத்தா, பிரியாணியில் எலி என் கையை கடிச்சிடுச்சு அப்படின்னு அலறான். தாத்தா அவன்கிட்ட வந்து, நீ என்ன தப்பு பண்ணவங்களுக்கு தானே பிரியாணியில் எலி வந்து கடிக்கும், காசு கொடுக்காம சாப்பிட்டல்ல, அதுக்கு தான் கடிச்சிருக்கு என்று அவன் காதை திருக்கிறாரு. அந்த பையன் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அம்மா, பிரியாணி கடை தாத்தா என்னை காதை பிடிச்சி திருவிட்டாருமா அப்படிங்கிற அழறான். அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சின்ன பையனை போய் அடிக்கிறதா, என்னாச்சு இந்த தாத்தாவுக்கு, வாடா எப்படி அடிக்கலான்னு அவரை போய் கேட்டுட்டு வந்துடலான்னு அவனை இழுத்துக்கிட்டு தாத்தா கடைக்கு போனாங்க. ஏன் என் பிள்ளைய அடிச்சிங்க, சின்ன பிள்ளைய அடிக்கிறது தான் பெரியவங்களுக்கு அழகா அப்படின்னு கோவமாக கேட்டாங்க. தாத்தா பொறுமையாக அவன் காசு கொடுக்காம பல நாள் சாப்பிட்டு ஏமாத்தினதை சொல்ல, அம்மா அது உண்மையானு அவனை கேட்க அவனும் ஆமான்னு ஒப்புத்துக்கிட்டான். இப்போ அம்மாவுக்கு அவன் மேலே வந்துச்சே கோவம். ஏண்டா இந்த மாதிரி ஏமாத்துகிற பழக்கம் எங்கே கற்றுக்கிட்ட, அதுவும் வயசில் பெரியவரை எப்படி ஏமாற்ற மனசு வந்தது அப்படின்னு முதுகுலே 2 வச்சாங்க. இப்போ தான் அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சுது. இப்போது ஏமாற்றி சாப்பிட்டது தப்புங்கிறத அவன் உணர்ந்துட்டான். எலியின் கடி, தாத்தாவின் காது திருகல், அம்மாவின் கோபமான அடி எல்லாமே தன் தவறை திருத்திக்கிறதுக்கு தான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அன்னையிலேருந்து இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்றத முடிவு பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் யாரையும் ஏமாத்துறதும் இல்லை. அந்த ஒரு பிளேட் பிரியாணி தாத்தாவுக்கும் அந்த பையனுக்கும் இடையில் ஒரு அன்பு பாலத்தையே உருவாக்கிடுச்சு. அது வழியாக அவங்க அன்பை பரிமாறிக்கிட்டாங்க, புன்னகையை பரிமாறிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கதைகளையும் பரிமாறிக்கிட்டாங்க.